ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கிற டைம்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சளிலாம் க்யூர் ஆகிடும். மேக்ஸிமம் குளிர்காலத்தில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயில் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் உடம்பு. வாங்க நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் ஜீரகம் அதோட வாசம் நல்லா வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தான் நம்ம ஆற வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூண்டை தொலியோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கிட்டு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இப்போ உரலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உரலில் இடிக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா இடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்துட்டோம். நம்ம உரலில் இடிக்கிறதுனால ஃபைன் பவுடராலாம் கிடைக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டு நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நண்டு வந்துருச்சு. சூப்பரான நண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிருச்சு.
உங்களுக்கு நெஞ்சு சளியெலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்யூர் ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பெப்பர் பவுடர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.